பாவம், நிலாவை பிடிக்க பச்சை பிள்ளைங்க ஆச்சப்பட்ட மாதிரி என்ன பிடிக்க ஆச்சப்பட்டிருக்கான். ஆச்சப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, சவால் விட்டுருக்கான். பேப்பர்ல படம் போட்டு வீரபத்திரனை உயிரோடவோ இல்ல பணமாவோ பிடிப்பேன்னு. நாளைக்கு அவ படம் எல்லா பத்திரிகையிலையும் வரணும். ஆனா கருப்பு கட்டம் கட்டி இது வரைக்கும் என்ன பிடிக்க நினைச்சவங்க எல்லாம் இங்க வந்துதான் செத்து இருக்கிறாங்க. அவன் அங்க நாளைக்கு வர்ற வழியிலேயே சாவணும்.
இனிமே வீரபத்திரனை பிடிக்கணும்னு அரசாங்கமே நினைச்சாலும் அதிகாரிங்க நினைக்க மாட்டாங்க இல்ல. அரசாங்க வேலையில இருக்கிறவங்க டியூட்டில இருக்க பேசத்தா பணம் கொடுக்குறாங்களே, அது மாதிரி நாமும் நம்மால செத்தவங்களுக்கு பணம் கொடுத்தா என்ன? பிரபாகரன் ஆரம்பிப்போம். சிரிங்கடா சிரிங்கடா. செத்தது பிரபாகரனா தான் சிரிப்போம். எல்லாம் நம்பாடுங்களாச்சே. என்னடா சொல்ற? அவன் முதலாளி பிரபாகரன் தப்பிச்சிட்டான். வேணாம் முதலாளி, என்ன சுற்றாதீங்க, என்ன சுற்றாதீங்க முதலாளி. முதலாளி என்ன சுற்றாதீங்க, என்ன சுற்றாதீங்க முதலாளி. சுப்பிரமணி, ஆனமலை ரேஞ்ச். ஆர் ராஜா, சத்தி ரேஞ்ச். எஸ் காளீஸ்வரன், பொள்ளாச்சி ரேஞ்ச். எஸ் ஹரிஹரன், டாப்ஸ்லிப் ரேஞ்ச். அச்சுதன் நாயர், ஹை ஃபாரஸ்ட் ரேஞ்ச். ராமு, போலாம்பட்டு ரேஞ்ச். மோகன்ராஜ், பால்பாறை ரேஞ்ச். மகாலிங்கம், அட்டகட்டி ரேஞ்ச். நான் இங்க ஏன் அதிகாரியா பொறுப்பேற்றுக்கிட்டேன் தெரியுமா? மக்களை மதிக்காத வீரபத்திரனை, சட்டத்தை மதிக்காத வீரபத்திரனை பிடிச்சே ஆணுங்கிற மன உறுதி உங்க எல்லாருக்கும் இருக்கணும். ஏன்னா உங்க உதவி இல்லாம இத்தனை வருஷமா அந்த காட்டுக்குள்ள இருக்க முடியாது. உங்கள உயிருக்கு பயந்தோ, பணத்துக்கு ஆசைப்பட்டோ காட்டி கொடுத்தவங்க, காட்டி கொடுக்க நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு கீழே வேலை பார்க்கறத விட்டுட்டு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிருங்க. இல்ல என்கிட்ட சொல்லுங்க, நானே டிரான்ஸ்பர் வாங்கி உங்களை அனுப்பி வைக்கிறேன். நாளையில இருந்து உங்க ஏரியால விசிட் பண்ண போறேன். ஆமா, இங்க எதுக்காக என்ன வர சொன்னீங்க? நாளைக்கு எல்லா சந்தன மரத்தையும் லாரியில கேரளாவுக்கு கடத்துறதா முடிவு பண்ணியிருக்கோம். அந்த தகவலை உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு வந்திருக்கோம். உங்ககிட்ட மட்டும் இல்ல, ஏற்கனவே பிரபாகரனுக்கும் தகவல் கொடுத்தாச்சு. அவன் குறுக்க வந்தா க்ளோஸ் பண்ணிடுவோம். இத பாருங்க, இதுக்கெல்லாம் ரூட் கிளியர் பண்ணி கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. சரி, அதை நான் பாத்துக்கிறேன். கேரளா போறதுக்கு மூணாறு வழியா ஒரு பாதை இருக்கு. இப்ப எங்க இலாக்காவில் அதை பயன்படுத்துறது இல்லை. அந்த ரூட்டை நீங்க பயன்படுத்திக்கீங்க. அநேகமா மத்த எல்லா ரூட்லயும் நம்ம ஆளுதான் இருப்பாங்க. ஆனா இதையெல்லாம் விட பெரிய ஆளு பிரபாகரன். எப்படியும் மோப்பம் பிடிச்சிருவான். ஏதாவது விபரீதம் நடந்தா துப்பாக்கியால 3 தடவை சுடுவேன். அதான் என்னால செய்ய முடியும். கடத்தி காட்டுறேன், பிடிச்சு பாருன்னு அவன் சவால் விட்டுருக்கானா? அவனோட துணிச்சல் மட்டும் தெரியல, அந்த துணிச்சலுக்கான காரணமும் தெரியுது. அவன் கடத்துறதுக்கு உதவி செய்யறதே நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க தான். உண்மையிலேயே சந்தேகப்படுறீங்களா சார்? ஊசி இடம் கொடுத்தாதான் நூல் நுழைய முடியும். மிஸ்டர் ராஜா, அவன் கடத்துறதுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கு? ஐ மீன் எத்தனை வழி இருக்கு? 7 வழி இருக்கு சார். இந்த 7 வழிக்கு யார் யார் செக்யூரிட்டியா போட்டிருக்கீங்க? இருட்டு பள்ளத்துல இருந்து கவுண்டம்பாளையம் வரைக்கும் ரேஞ்சர் அச்சுதன் நாயர் செக்யூரிட்டி இன்சார்ஜ் சார். குண்டேரி பாளையத்திலிருந்து பண்ணாரி வரைக்கும் ரேஞ்சர் சுப்பிரமணியம் சார். சரி, மூணாறு வழியா கேரளா போற ரூட்டுக்கு யாரை போட்டிருக்கீங்க? சார், இங்க ரூட் எல்லாம் கிடையாது சார். லாரி எல்லாம் போக முடியாது. அப்படியா? குண்டேரி பாளையத்துக்கு ஹரிச்சந்திரனை போட்டுங்க. இருட்டு பள்ளத்துக்கு சுப்பிரமணியத்தை போட்டுங்க. நீங்க ஏன் கூட வாங்க சார். நான் வந்து இல்லங்க, நான் புதுசு, எனக்கு இந்த ரூட் எல்லாம் தெரியாது. நீங்க தான் 15 வருஷமா இங்க இருக்கீங்க. நீங்க என் கூட இருந்தாதான் நல்லா இருக்கும். செக்யூரிட்டி டைட் பண்ணுங்கன்னா செக் போஸ்ட்ல யாருமே இல்லாம
எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல சார், ஜாக்கிரதையா தான் இருக்கும். எங்கேயா இருக்கீங்க? அதான் நான் பார்த்தனே. சவால்ல அவன் ஜெயிச்சுட்டானா அவமானம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, உனக்கு எனக்கு சேர்த்துதான். ஆமா, மேல யாராவது கூப்பிட மரம் வெட்டுறாங்களா? இல்ல சார், இது ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஆளுங்க நடந்து போறதே கஷ்டம். சார் இப்படி போக முடியாது, நடுவுல பெரிய அருவி இருக்கு, சுத்தி தான் போகணும். சமைக்கல, நீங்க நம்ம ஆட்களை கூட்டிட்டு போய் சந்தன மரம் ஏத்திட்டு போற லாரியை மடக்கி பிடிங்க. நான் அந்த ஜீப்பை ஃபாலோ பண்ணி அவங்கள பிடிக்கிறேன். துப்பாக்கி சத்தம் கேக்குதுடா. எங்க? அங்க. அப்படின்னா நம்ம ஆள் சிக்னல் கொடுத்துட்டாரு. ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் எல்லாரும் வண்டியில ஏறுங்க. என்ன கேட்காம யாரும் வண்டியை நிறுத்தக்கூடாது. நான் சிக்னல் கொடுத்தாதான் வண்டியை நிறுத்தலாம். என்ன புரியுதா? சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு வா. வாடா.
சொல்றா. இவ்வளவு நாளா இந்த வீரபத்தனை அவனால பிடிக்க முடியல தெரியுமா? இந்த முன்னெச்சரிக்கை தான். மன்னனை கொண்டிருக்கேன், புருஷனை கொண்டிருக்கேன், அதான் பயம். இல்ல இல்ல, முன்னெச்சரிக்கை. முதலாளி முதலாளி, என்னடா? பிரபாகரன் நம்ம லோடெல்லாம் பிடிச்சிட்டான். நம்ம ஆளெல்லாம் தப்பிச்சுக்கிட்டாங்க. சாத்தையை மட்டும் மாட்டிக்கிட்டாங்க. முடிஞ்சா சாத்தையாவ உயிரோட இங்க கொண்டு வா, இல்ல அங்கேயே போனமாக்கிடுவா. போனா வெட்டின சந்தன மரத்தையும் தந்தத்தையும் எங்கடா கடத்துறீங்க? சொல்ல மாட்டேன். அந்த தந்தத்தை எல்லாம் எங்கடா மறைச்சு வச்சிருக்கீங்க? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்றேன் சொல்றேன். சொல்றேன். ஏய், உங்களுக்கு ஆயுதங்கள்லாம் எங்க இருந்துடா வருது? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? வணக்கம் சார், நான் தினகரன் ரிப்போர்ட்டர். வீரபத்திரம் பதுக்கி வச்சிருந்த சந்தன மரங்களையும் யானை தந்தங்களையும் எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருடைய உதவியாலையும் இவர் கொடுத்த சின்ன தகவல்னாலையும் இதெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சோம். சார், டிவில கவரேஜ் பண்றோம். ஃபுல் டீடைல் சொல்லுங்க. வீரபத்ரனுக்கு முக்கியமா எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சில உளவாளிகள் அவனுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல நாங்க அவங்களையெல்லாம் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் அவன் கடத்தல் லாரி வெளியே வர முடியாதபடி எல்லாரோடையுமே நாங்க பிளாக் பண்ணோம். வெளியில இருந்து அவனுக்கு காட்டுக்குள்ள போற எல்லா உதவிகளையும் தடுத்து நிறுத்தணும். அதனால இதெல்லாம் ஈஸியா பிடிக்க முடிஞ்சது. கூடிய சீக்கிரம் அவனையும் பிடிச்சிருவோம். Congratulations. Well done, Mr. Prabhakaran. வணக்கம்மா. பாப்பா, என்னப்பா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்கம்மா, ஐயாவும் நானும் வீரபத்தினுடைய கடத்தல் லாரி பிடிச்ச இல்லைங்களா, அது டிவியில காட்டுறாங்களா, சும்மா பார்த்துட்டு போலான்னு. வணக்கம். சத்தியமங்கல பகுதியில் திருட்டுத்தனமாக நடந்து கொண்டிருந்த துப்பாக்கி தொழிற்சாலை ஒன்று பிடிபட்டிருக்கிறது. இங்கு தயாரான துப்பாக்கிகள் சந்தனமர கடத்தல்காரன் வீரபத்ரனுக்கு அனுப்பப்பட்டு வந்ததாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஏராளமான யானை தந்தங்களும் சந்தன மரங்களும் பிடிபட்டிருக்கின்றன. யாராலும் நுழைய முடியாத காட்டு பகுதிகளில் மிக துணிச்சலாக நுழைந்து இந்த சாதனையை செய்திருக்கிறார் டிஎஸ்பி கங்காதரன். இத கண்டுபிடிச்ச பெருமை எல்லாம் டிஎஸ்பி சாரையும் எம்எல்ஏ சாரையும் தான் சேரும். முதல்ல ஃபாரஸ்ட்ல உள்ள புல்லுருவிகளை எல்லாம் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் நம்ம எம்எல்ஏ சார் ஒரு முக்கியமான தகவல் கொடுத்தாங்க. அந்த குழுவுல தான் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இதுல என்னங்க இருக்கு? மக்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இத கூட செய்யலைன்னா இந்த பதவி எதுக்கு? மக்களுக்கு சேவை செய்யற உண்மையான தொண்டனுங்கண்ணா. தம்பி, இந்த நேரத்துல எங்கப்பா போற? என்னம்மா அது அநியாயமா இருக்கு? துரை கஷ்டப்பட்டு பிடிச்சத யாரோ பிடிச்சதா கதை விடுறானுங்க. இந்த செய்தியை கொடுத்தவன் யாருன்னு தெரிஞ்சு அவனுக்கு நல்ல விதமா நன்றியை சொல்லிட்டு வரமா? இல்ல, நீங்க நன்றி சொல்ல போற மாதிரி தெரியல. பிடிச்சது நான் தானே சொல்லாததுக்காக நான் ஆத்திரப்படல. இந்த நாட்டை நாசப்படுத்துற அயோக்கியன் அழிக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட முயற்சி வேற யாருக்கும் தெரியல, நான் வருத்தமும் படல. ஆனா பச்சை ரத்தம் குடிக்கிற புலிகளுக்கு பசுத்தோல் போர்த்தி இது பசுதான மக்களை ஏமாத்தணும் நான் விட மாட்டேன். உழைச்சதுக்கு பலன் ஒரு இடத்துல கிடைக்காட்டாலும் இன்னொரு இடத்துல கிடைக்கும்னு குரான்ல சொல்லிருக்குப்பா. அம்மா, நெல்லுக்கு பாயிர நீரு புல்லுக்கு பாஞ்சு புல்லு வளர்ந்தா தப்பு இல்ல. ஆனா நல்லவங்களுக்கு போய் சேர வேண்டிய பேரு சில புல்லுகளுக்கு போய் சேர்ந்து அவங்க வளர்ந்துட்டா இந்த நாட்டுக்கு நல்லது இல்லம்மா.